ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம அக்வேரியம் ஹாபியில் காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு கேட்ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வாக்கிங் கேட்ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அல்பினோ ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ பல பேரில் அழைக்கப்படக்கூடிய ஒரு கேட்ஃபிஷ் இது. ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷை பற்றி ஒரு வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அதனால் நம்ம போடலான்னு வந்திருக்கோம். ஸோ கைஸ், நீங்கள் இந்த மீன்லாம் காமனான அக்வேரியம் ஷாப்பில் கூட இந்த மீனை பார்க்க முடியும். பட் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு கேட் ஃபிஷ் ப்ரெடேட்டர் ஃபிஷ் எதிர்பார்க்குறீங்கன்னா இதை வாங்கிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 1.5 feet வரைக்கும் வளரும். ஸோ நீங்கள் ஒரு மான்ஸ்டர் டேங்க் செட்டப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த கேட் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம். பிகினர்ஸும் இந்த கேட் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்பாட்டடில் இருக்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் டேங்க்கில் நீங்கள் இதை ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதோட வாய்க்குள்ளே போகாத மாதிரி மீன்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுங்க வாய்க்குள்ளே போகிற மாதிரி எதாக இருந்தாலும் இதுங்க தின்னிடும். ஸோ இதுங்க ஃபுட்டை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகிற சிக்கனோ இல்லாட்டி மீனோ ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணலாம். அதுங்க சாப்பிட்றோம். இதுக்குன்னு தனியாக பெல்லட்ஸ்லாம் வாங்கி ஃபீட் பண்ணலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு தண்ணி அழுக்காகாமல் இருக்கணும்னா நீங்கள் பெல்லட்ஸே ஃபீட் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், நீங்கள் இந்த கேட் ஃபிஷ்ஷை வளர்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த சிக்கன் இதெல்லாம் ஃபீட் பண்ணுறீங்கன்னா மெயினாக நீங்கள் ஃபில்ட்ரேஷன் போடுங்க. ஏன்னா இதுங்க டேங்கை டக்குன்னு அழுக்காக்கிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபில்ட்ரேஷன் போடுங்க. ஒரு ஃபில்டர் வாங்கி போடுற அளவுக்கு வசதி இல்லைனா நீங்கள் வீக்லி 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி நீங்கள் அப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டேங்க்கும் இந்த மீனும் க்ளீனாக கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஹேண்ட் ஃபீட் பண்ணிடலாம். ஸோ உங்கள்கிட்ட பழகிருச்சுன்னா நீங்கள் ஃபுட் எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சாலே போதும். அந்த மீனே உங்கள் கையிலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நல்ல ஒரு நம்மக்கிட்ட பழகக்கூடிய ஒரு மீன் தான். இதை தாராளமாக நம்ம கம்யூனிட்டி டேங்க்கில் ஆட் பண்ணலாம் மற்ற பீஸ்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் கிட்ட. பட் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் இதோட வாய்க்குள்ளே போகாத சைஸில் இருந்தால் தான் அதை அப்படி ஆட் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட மீன் இல்லைன்றதை நல்லா கவனித்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ், இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்கில் ஸ்ட்ரேஞ்சாக கொஞ்சம் அப்படி இப்படி நிற்கும். ஸோ அதனால் அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது ஒன்றும் இல்லை, அதோட பிஹேவியரே அப்படி தான். ஸ்ட்ரேஞ்சாக இந்த மாதிரி ஒரு மாதிரி நிற்கிற போஸ்ட் கொடுக்குறதெல்லாம் டேங்க்கில். அண்ட் கைஸ், நீங்கள் இந்த கேட் ஃபிஷ்ஷை வளர்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம pH லெவல் பார்த்தோன்னா 5.5 இருந்து 7.5 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸில் இருந்து 26 செல்சியஸ்க்குள்ளே இல்லாட்டி 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த கேட் ஃபிஷ்ஷை நான் போர்வெல் வாட்டரில் வச்சு வளர்த்திருக்கேன். கிட்டத்தட்ட என்னோடய போர்வெல் வாட்டரில் 1200 TDS லெவல் இருக்கும். ஸோ அதனால் அதிலே நல்லா சர்வைவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேட் ஃபிஷ்லாம் எந்த வாட்டர் கண்டிஷனாக இருந்தாலும் நல்லா சர்வைவ் ஆகிடும். அண்ட் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுங்க மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது தான் உங்களால் அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படி ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல் நல்லா மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது தான் நம்மளால் டிஃப்ரென்சியேஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா மேல் கொஞ்சம் லீனாக இருக்கும், அதே ஃபீமேல் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஸோ வயிறும் பல்ஜியாக இருக்கும். நம்ம அதை வச்சு மெயில் அண்ட் ஃபீமேலை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் அதோட ஆனல் ஃபின்னாண்ட இருக்க அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, வெண்ட் ஹோல். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மெயிலுக்கு அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அண்ட் கைஸ், இதில் ஃபீமேல் தான் மெயிலை சேஸ் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் அதை வச்சு கூட எது ஃபீமேல் எது மெயில்னு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் டேங்க்கில் சேஸிங் நடக்கும்போது. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது இந்தியன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.